கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவை. சங்கீதம் 139 17 தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அகிதோப்பேல் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் ஆலோசனைக்காரனாயிருந்தவன். அவன் சொல்லும் ஆலோசனைகள் தாவீதுக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்தது என்று வேதவசனம் கூறுகிறது. அவனுக்குள் தெய்வ ஞானம் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாவீதை துரத்திவிட்டு எருசலேமை கைப்பற்றி ஆட்சி செய்ய துவங்கியவுடன் அகிதோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான். அந்த வேளையில் தாவீது ஆண்டவரை பார்த்து ஏறெடுக்கும் ஜெபம்தான் இது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்கிறார். ஆண்டவரின் ஆலோசனை தொகையாக தொகுத்து கூற முடியும். காரணம், ஆண்டவருடைய இருதயம் மகிழும்படி நாம் நடந்து கொண்டால் நம்பிக்கைக்குரிய நண்பராக எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். நண்பரே, நீங்கள் செல்வ சீமானாக இருக்கும்போது உங்களுக்கு நண்பர்களாகவும் ஆலோசனைக்காரர்களாகவும் அநேகர் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் வியாதிகள், வறுமை, வேதனை, துக்கங்கள் என உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர்கள் வேறு நண்பர்களை தேடி சென்று விடுவார்கள். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆலோசனை கர்த்தாவாய் அவதரித்த ஆண்டவரே நம் ஆலோசனை கர்த்தராக எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். துன்பத்திலும் இன்பத்திலும் நாம் அசைக்கப்படாது காப்பார். எனவே மறுபடியும் தாவீது ராஜாவிடம் நம்பிக்கைக்குரியவர் கூறுகிற பதில் என்ன தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நமது குடும்பத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தாவீதுக்கு எவ்வண்ணம் நீர் ஆலோசனைக்காரராக இருந்தீரோ அவ்வண்ணமாக இந்த நாட்களிலே எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.